உன்னுடைய மனசு பாதித்த சம்பவங்கள்? இது வரைக்கும் நான் வந்து ஓப்பனாக எந்த ஒரு இன்டர்வியூலையும் நான் வந்து சொன்னதில்லை. ஆனால் என் மனசில் இருக்கிற விஷயம் உண்மையை பேசுகிறதுல தப்பு இல்லை. என்றைக்காவது ஒரு ஒரு டைமில் அது பேசுகிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வெளியே வா, மனதோடு மனம் திறந்து வா. இசைஞானி இளையராஜா அங்கிளுடைய மியூசிக்கில் வந்து நிறையா பாடலைங்கிறத விட நிறையா அவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறது உண்மை. அது எனக்கு ஒரு மனசை ரொம்ப ஒரு வேதனைப்படுத்தின ஒரு விஷயமும் கூட. ஏன்னா இந்த ப்ரொஃபஷனுங்கிறது வந்து இது ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத விட பேஷன். ஆமாம். பணம் சம்பாதிக்க ஒரு டாக்டரோ லாயரோ எத்தனையோ நமக்கு நல்ல நல்ல தொழில்கள் இருக்கலாம். அதில் வந்து சம்டைம்ஸ் நம்ம பெயின் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதிரி கூட தொழில்கள் இருக்குது. கண்ணு முழிச்சு ஒரு டாக்டர் ராத்திரி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு ஒரு 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 கேஸுக்காக ஒரு வக்கீல் ரொம்ப வாதாடுவார். ஆனால் மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்கள் அப்பா சொல்லுவார், தானும் சந்தோஷப்பட்டு மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம்னு சொல்லுவார். அந்த வகையில் எனக்கு ராஜா அங்கிள் கிட்ட பாடுறதுக்கு அவர் என்னை நிறைய கூப்பிட்டு எனக்கு கொடுக்கலங்கிறது உண்மையாகவே பெரிய வருத்தம். ஒருவேளை ராஜா அங்கிள் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தாருன்னா கூட, சம்பாதிக்கிறதுங்கிறது வேறு விஷயம், இந்த ப்ரொஃபஷனில் நல்லா பாடி சம்பாதிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். ஆனாலும் இந்த ஆத்ம திருப்தின்னு ஒரு சில விஷயங்கள்